ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருப்பாங்க, ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க, ஒரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நம்ம பார்த்து ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்காக, அக்யூரேசிக்காக கை ரேகையும் ஜாதகமும் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரஷ்ன சாஸ்திரத்திலையும் கூட அந்த ஈவெண்ட் நாம பார்க்கணும். இப்ப திருமண யோகம் ஜாதகத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கோச்சாரத்துல இருக்கா, அதுக்கப்புறம் கையிலே கூட அது கன்ஃபார்ம் ஆகணும். ஃபைனலைஸ் பிரஷ்ன சாஸ்திரத்துல தான் ஆகணும். அது விட்டுட்டு நாம வெறும் ராசியில உங்களுக்கு அப்படி நடந்துட்டு இருக்கு இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொன்னா அது அவ்வளவு எஃபெக்டிவான வே கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் புக் பண்ணுங்க. அங்க உங்க கைரேகையும் உங்க ஜாதகம் ரெண்டுமே வச்சு, எதுக்குன்னா நம்ம பர்த் டைம் சரியா இருக்காது, பர்த் டேட் கூட சரியா இருக்காது. எத்தனை பேருக்கு பிறந்த டேட் டைமே சரியா தெரியல. அப்படின்னா உங்களோட ஜாதகம் எப்படி சரியா இருக்கும்? அதனால நம்ம கைரேகையில அந்த ஏஜ் அந்த டேட்டு எல்லாமே நம்ம ஒரு அலைனடா பார்த்து ஒரு ப்ரெடிஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பைரவி ஆஸ்ட்ரோ நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். துலா ராசி, இந்த துலா ராசியில பிறந்தவருக்கு திருமணம் எப்போ நடக்கும்? இது நிறைய பேர் கேட்பாங்க. துலா ராசியில சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசும்போது, துலா ராசி சப்தம பாவாதிபதி செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்க ஃபர்ஸ்ட் பாருங்க. செவ்வாய் மகர ராசியில இருக்கா, மேஷ ராசியில இருக்கா, ருச்சிக ராசியில இருக்கா? செவ்வாய் அஷ்டம பாவத்துல இல்ல, சப்தம பாவத்துல இருக்கு, சதுர்த்த பாவத்துல இருக்கு, நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருக்கு, ஒக்ரி ஆகல, அஸ்தம் ஆகல, கண்டிப்பா உங்க திருமணம் பிலோ 27 ஏஜ்ல நடக்கும். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி 33 ஏஜ், 33 ஏஜ். ஸோ அந்த ஏஜ்ல குள்ள நடக்கும், 27 to 33. இந்த ஏஜ் ஒரு டிலேன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு அது ரொம்ப டிலே. யூஸ்வலா பெண்களுக்கு அது ரொம்ப டிலேயா பார்ப்பாங்க. யூஸ்வலா மென் 30க்கு அப்புறம் கூட இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா உமனுக்கு ஒரு 25th ஆனாலே அவர் ரொம்ப யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட செவ்வாய் கிரகம் நல்ல பிளேஸ்லயே இல்லை, அஷ்டம பாவத்துல இருக்கு, ஷஷ்ட பாவத்துல இருக்கு. செவ்வாய்க்கு எனர்ஜியே இல்லை. எனர்ஜி பாக்குறது எப்படி? உங்க ஆப்ல நீங்க திறந்து பாருங்க. இங்க செவ்வாய்க்கு எனர்ஜி இருக்காது. எப்படி? அது அதோட எந்தமான அவஸ்தால இருக்கு, அவஸ்தான்னு சொல்லுவாங்க. அது யங் ஏஜ்ல இருக்கா, இல்லைன்னா ஓல்ட் ஏஜ்ல இருக்கா, எப்படின்னா முதித அவஸ்தா, அதுக்கப்புறம் பால்ய அவஸ்தை, இந்த மாதிரில இருக்கு. அந்த கிரகங்களோட சக்தி பார்த்து கம்மியா இருந்துச்சுன்னா உங்க திருமணம் டிலே ஆகிடும். அபவுட் 27th தாண்டிடும், பார்ப்பாங்க, போவாங்க, பதில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். மூணாவது கேட்டகரி இந்த செவ்வாய் நிறைய இடத்துல அஃப்ளெக்ஷன் ஆயிருக்கும். கம்பஸ்ட் ஆகுறது, வக்ரி ஆகுறது, பாப கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறது, சிஷ்ட பாவத்துல இருக்கிறது, இது எல்லாமே ஒரு 2-3 இல்லாம ஒரு 5-6க்கு மேல அஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா திருமணம் 33, 36 ஆகும் கூட திருமணம் நிறைய பேருக்கு நடக்காது. நிறைய பேர் கேட்பாங்க, ஆனா எப்படி சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைல இருக்கு என் ஜாதகம் ஆனால் திருமணம் ஆச்சுன்னா, லக்னத்திலிருந்து சப்தம பாவத்திலிருந்து சுக்கிரன்லேருந்து உபபாதல் எல்லாமே பார்க்கணும். நான் எப்படின்னா ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். திருமணம் எதுக்கு டிலே ஆகும் நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, அதுக்கு ரீசன்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா 33 தாண்டிடும். அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரங்கள் பண்ணுவாங்க. பரிகாரங்களை பற்றி நிறைய பேருக்கு பயம் இருக்கு. நீங்க செலவு பண்றதை வேணாம், நீங்க மந்திர ஜபத்தை பண்ணுங்க, நீங்களே பண்ணுங்க ஜபமாலை எடுத்துக்கிட்டு. 100% உங்க திருமணம் நடக்கும், டிலே ஆகாது. ஆனா அந்த பரிகாரம் மேல நம்பிக்கை இருக்கணும், ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணணும். இது இம்பார்ட்டன்ட் நமக்கு.